அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக மோசமான கருப்பு பக்கங்கள் பல இருந்தாலும் கூட அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகவும் மோசமான கருப்பு பக்கங்கள் நிறைய இருக்கிறது. அதிலே அதிமோசமான கருப்பு பக்கம் எதுவென்று கேட்டால், பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக் என்கின்ற இடத்தில் ஆங்கிலேய அரசு அதிகாரிகளான பஞ்சாப் மாகாண கவர்னர் ஓ டயர் என்பவரும் ஜெனரல் டயர் என்பவரும் நடத்திய கோரமான படுகொலை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ரவுலட் சட்டம் என்கின்ற ஒரு கருப்பு சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். அந்த சட்டத்தின் கீழ் இந்திய நாட்டு மக்களில் யாரை வேண்டுமானாலும் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல், ஏனென்று கூட கேள்வி கேட்காமல் கைது செய்யலாம் என்ற ஒரு நடைமுறையை அந்த சட்டம் தந்தது. அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியாவெங்கும் கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சியின் ஒரு அங்கமாகத்தான் பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய படுகொலையை நடத்தினான் ஜெனரல் ஓ டயர். அந்த படுகொலையை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்தவன் மைக்கேல் ஓ டயர் என்கின்ற பஞ்சாப் மாகாண கவர்னர். அங்கே கூடியிருந்த கூட்டத்தின் முன் கண்மூடித்தனமாக பீரங்கிகளால் துப்பாக்கிகளாலும் சுட்டு தள்ளினார்கள். அன்றைக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை 396 என்றுதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு அறிவித்தது. ஆனால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கை தாண்டியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு நடத்திய மாபெரும் மோசமான படுகொலை எதுவென்று கேட்டால் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். அந்த ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த பொதுக்கூட்டத்தை பார்ப்பதற்கு உத்தம் சிங் என்கின்ற ஒரு 20 வயது இளைஞரும் சென்றான். அவனோடு அவனுடைய பெற்றோர்கள் உறவினர்களும் அந்த ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டத்தை பார்ப்பதற்கு சென்றவர்கள் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. உத்தம் சிங் மட்டும் ஓடி தப்பித்துக் கொண்டான். அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய உறவினர்கள் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது வஞ்சம் வைத்த உத்தம் சிங் 21 ஆண்டுகள் காத்திருந்தான். பல நாடுகளுக்கு சென்றான். ஜெர்மனுக்கு தப்பிச் சென்றான், அமெரிக்காவிற்கு சென்றான். கடைசியில் இங்கிலாந்தில் போய் தஞ்சமடைந்து இங்கிலாந்தில் இருக்கின்ற உணவு விடுதிகளில் வேலை செய்தான். 10 பாத்திரங்களை தேய்த்தான். சர்வராக வேலை செய்தான். அதிலிருந்து பொருளை ஈட்டினான். பொருளை ஈட்டிய அந்த இளைஞன் உத்தம் சிங் அந்த பஞ்சாப் மாகாண கவர்னராக இருந்த ஜெனரல் ஓ டயர் என்பவரை ஒரு பொதுக்கூட்டத்திலேயே சுட்டுக் கொன்றான். அந்த பஞ்சாப் மாகாணத்தின் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நடத்திய அந்த இராணுவ தளபதி ஜெனரல் டயருக்கு பிரிட்டிஷ் அரசு ஏற்கனவே தண்டனை கொடுத்திருந்தது. பிரிட்டிஷ் அரசு ஜெனரல் டயர் மீது விசாரணை நடத்திய பொழுது ஜெனரல் டயர் சொன்ன வார்த்தை, என்னுடைய பீரங்கிகளில் தோட்டாக்கள் தீர்ந்து விட்டது. தோட்டாக்கள் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்று குவித்திருப்பேன் என்று சொன்னான். அந்த அளவிற்கு கொலைவெறியின் கோர முகமாக ஜெனரல் ஓ டயருடைய முகம் இருந்தது. அப்படித்தான் இந்திய நாட்டு மக்களை ஜாலியன் வாலாபாக்கில் படுகொலை செய்தார் ஜெனரல் டயர். அவனுக்கு சட்டத்தை மீறினாய், மக்களை படுகொலை செய்தாய் என்று குற்றம் சாட்டப்பட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசே ஜெனரல் டயருக்கு தண்டனை வழங்கியிருந்தது. அந்த தண்டனையிலிருந்து உத்தரவு பிறப்பித்த பஞ்சாப் மாகாண கவர்னர் மைக்கேல் ஓ டயர் மட்டும் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொண்டான். அந்த பஞ்சாப் மாகாண கவர்னர் மைக்கேல் ஓ டயரை தான் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் லண்டனிலே சுட்டுக் கொண்டான். பஞ்சாபில் இருந்து சென்ற உத்தம் சிங் ஜெனரல் ஓ டயரை பழிவாங்குவதற்கு 21 ஆண்டுகள் காத்திருந்தான். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சுட்டுக் கொன்ற
அந்த உத்தம் சிங் என்கின்ற பஞ்சாப் சிங்கம் அந்த பஞ்சாப் வாலிபரை நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி கண் துடைப்புக்காக ஒரு விசாரணையை நடத்தி உத்தம் சிங்கிற்கு மரண தண்டனை விதித்தார்கள் பிரிட்டிஷ் நீதிமன்றத்திலே. பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்ற சூழல் வருகின்ற பொழுது நீதிமன்றத்திலே உத்தம் சிங்கை கேள்வி கேட்டார்கள். நீ இறந்த பிறகு உன்னுடைய உடலை உன்னுடைய தாய் நாடான இந்தியாவுக்கு பஞ்சாப் மாநிலத்திற்கு கொண்டு செல்லலாமா என்று கேட்ட பொழுது, இல்லை, நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை எரித்து விடாதீர்கள், இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டாம், இந்த இங்கிலாந்து நாட்டிலேயே ஏதாவது ஒரு இடத்தில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள், புதைத்து விடுங்கள். ஏனென்றால் என்னை எரித்து விட்டால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. என்னை இங்கிலாந்து தேசத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் என்னை அடக்கம் செய்தால் இந்தியாவையே அடிமைப்படுத்தி இந்தியாவையே அபகரித்த பிரிட்டிஷ் தேசத்தின் அந்த ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசுக்கு சொந்தமான இங்கிலாந்து நாட்டில் ஒரு 6 அடி நிலத்தை இந்திய இளைஞன் அபகரித்து கொண்டான் என்ற அவமானம் உங்களுக்கு ஏற்படட்டும். ஆகவே என்னை இங்கிலாந்து நாட்டிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று நீதிமன்றத்தில் முழக்கமிட்டான் உத்தம் சிங். உத்தம் சிங், பகத்சிங் போன்ற இந்த இளைஞர்கள் ஏற்படுத்திய தாக்கம்தான் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படி தொடர்ந்து நடத்தப்பட்ட அந்த சுதந்திர போராட்டம் தான் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் மீண்டும் உங்களை சந்திப்போம் என கூறி விடை பெறுகிறேன்.